நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் வீட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் பாட்டிங்காக, அதாவது செடிகள் வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கீழே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு வெயிட்லெஸ் கல்லுங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இது வந்து கவர் பிளாக்னு சொல்லுவாங்க. காங்கிரீட் போடும்போது கம்பிக்கு கீழே வைக்கிறது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அடி கேப் இருக்குங்க. இதில் இதுக்கும் பார்த்திங்கன்னா 1 அடி கேப் இருக்கும். அவ்வளோ கேப்பை நம்ம வச்சுருக்கனால நமக்கு எந்த ஒரு தண்ணி வந்து இங்கே எங்கேயுமே நிற்காதுங்க. ஒரு சில இடங்களில் கேப் இதெல்லாம் கம்மியாக இருந்தால் கூட இங்கேயும் நமக்கு வந்து ஈரம் நிற்காத அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே இது வந்து கம்போஸ்ட்டுக்காக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்போஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன். இங்கே இருக்க 3 பாக்ஸ் வந்து இப்போ இது வந்து மஞ்சள் வைக்க போகிறேன். இதில் இங்கே பாருங்கள், இதில் வந்து சேனக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, தழு வர்றது. இதில் ஒரு கிழங்கு இருக்குங்க. அது எனக்கு மட்டும், அது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கு, அதனால் தெரியாது. இந்த ஒரு கிழங்கு இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், இது தம்பட்டையாக வரைங்க பாருங்கள். மஞ்சள் ஒரு இதில் இருந்ததை எடுத்து இதில் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஒரு மஞ்சள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக எல்லாமே நல்லா ஹைட்டாக வச்சுருக்கோம். யார் வச்சாலும் இந்த மாதிரி நம்ம ஹைட்டில் வைக்கும்போது நம்மளோட காங்கிரீட்டுக்கு எதுவும் ஆகாதுங்க. பார்த்தீங்களா, ஃபுல் வியூ தெரியுதா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து தரையிலேருந்து கிட்டத்தட்ட இது 2 அடிக்கு மேலே இருக்குங்க. இதில் பாருங்கள், கீரைகள் வளர்த்துட்ருக்கோம். சிலோன் பசலை, இதுலேயும் நம்ம ஒரு அவரை செடி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பாருங்கள், இது வந்து நீட்டு பொன்னாங்கண்ணி, இது சீமை பொன்னாங்கண்ணி. இங்கே பாருங்கள், இதுலேயுமே சிலோன் பசலை தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பருப்பு கீரைங்க. இது ஒரு பூவுக்காக இது வச்சுருக்கோம். இங்கே செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கேயும் இதே மாதிரி நம்ம ஹைட்டாக தான் செட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அவரை வச்சுருக்கோங்க. பார்த்தீங்களா, பாருங்கள், சூப்பராக எல்லா இடமும் ஹைட்டாக தாங்க வச்சுருக்கோம். நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம ஹைட்டாக செட் பண்ணுங்கள். அப்படி செட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பாருங்கள், எதுவுமே நம்ம வீட்டில் கீழே இருக்காதுங்க. எல்லாம் ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் செட் பண்ண வேண்டிய இருக்குது. எல்லாம் நல்லாவே பண்ணி செட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் மட்டும் பண்ணணும். ஃபுல்லாக செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த தொந்தரவே இருக்காதுங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான், எல்லாமே ஹைட்டில் தாங்க. பாருங்கள், நம்ம செல்லங்கள் எல்லாமே சூப்பராக. இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். இவர் மட்டும் இல்லை, இங்கேயும் ஒரு இடத்துல வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு அடுத்த தழுவும் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இது நீர்க்கீரைங்க. எப்படியோ விதை தானாக விழுந்து அதுவே முளைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து சம்பங்கி சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இப்படி எல்லாமே நம்ம ஹைட்டில் தான் செட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு அதே மாதிரி நீங்களும் ஹைட்டில் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை மாதிரியான முயற்சிகளை பண்ணுங்கள். இது எல்லோரும் இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான். நம்ம கொஞ்சம் செலவழிச்சா தாங்க முடியும். அதாவது தரையிலே எல்லாம் வச்சுட்டோன்னா தரை வீணாக போய்டும். நம்ம ஒரு முறை தான் வீடை நம்ம இந்தளவுக்கு ரெடி பண்ண முடியும். எல்லா நேரத்துலையும் நம்மளால் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் நம்ம இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலவு இல்லைங்க. எல்லாமே இந்த கல்லுகள் தான். அந்த ஒரு கல் வந்து ஒரு 60 80 ரூபாய்க்குள்ளே வரும் இந்த கல், பெரிய கல். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பெரிய கட்டுமானத்துக்கு செலவாகாது. கண்டிப்பாக இதை மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணணும். மாடி தோட்டங்கள் வந்து வராமல் போகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அமைக்கும்போது இந்த மாதிரி யோசிக்காமல் அமைச்சிருவாங்க. அப்போ காங்கிரீட் வீணாக போயிடும். நம்ம ரூஃப் ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் வந்து ஐயோ வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு ஆகி போயிடுதுங்க. இதை மாதிரி நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணோன்னா 100% நமக்கு சக்ஸஸ்ங்க. இது அடுத்த வருஷம் பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் அப்டேட்டடாக நம்ம பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த இடங்களில் ஃப்யூச்சரில் ரூம் வரப்போகிற இடம் இது. திரும்ப நம்ம வெளியே எடுத்து தான் செட் பண்ணி ஆகணும். இந்த ஒரு அறுவடைக்கு தான் இவங்க இப்படி இருப்பாங்க. இது நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாங்க. ஏன்னா இதோட மண்ணெல்லாம் நம்ம வந்து பாதிக்கு கீழே வந்து நம்மளோட கரும்பு சக்கை தான் போட்டிருக்கோம். மிச்சம்தான் மண். அப்போ உங்களுக்கு வெயிட்டும் கம்மி தான். அதை அடுத்த வருஷம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போட்டதோட அந்த எல்லாமே மக்கி போயிருக்கும். 100% அது சத்தான மண்ணாகவே இருக்கும் அடுத்த வருஷமும். நம்ம கீழே வந்து மக்கிறதுக்கு பொருளை போட்டு தானே மண் போடுறோம்.
அப்போ அந்த மண் வந்து அந்த கரும்பு சக்கையை நல்லா மக்கி போய் நல்ல சத்தான மண்ணாகவும் இருக்கும். நம்ம மேலே போடுற மண்ணும் ஏற்கனவே அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண மண் தான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் மண் வந்து நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லைங்க. 100% நம்மள்ட்டே மண் இருக்கும். ஒரு முறை நீங்கள் மண் எடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிலேருந்தே நம்ம ஒவ்வொரு படிப்படியாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே விழக்கூடிய இலைகள், சின்ன சின்ன கழிவுகள் எல்லாமே போட்டுருவோம். நம்ம வீட்டில் இருக்க கம்போஸ்ட், காய்கறிகள் எல்லாமே இதில் போட்டுருவோம். அப்போ உங்களுக்கு 100% நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் மண் வளப்பட்டுகிட்டே இருக்கும். அதில் மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீடுகளில் கழிவுன்ற பேரில் நம்ம வெளியே போடுறதில்ல மக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு, காய்கறிகள் இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% நம்ம வந்து வெளியில் போடுறோம். நம்ம இதை தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுனால நம்ம நாட்டுக்கும் நன்மை செய்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரோட இப்போ நம்ம வெளியில் வந்து குப்பை அள்ளி போடுறோம். அப்போ அதை கொண்டு போகிற அதாவது அந்த சுத்தம் பண்ணுற தொழிலாளிகளுக்கும் கஷ்டம். அது மட்டும் இல்லைங்க, இதை கொண்டு சரி பண்ண முடியாமல் அங்கங்கே குப்பை மேடுகளாக மாறிக்கிட்டு இருக்குது. வரும் காலங்களில் பெரிய சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடங்களில். அதனால் கண்டிப்பாக நம்மளும் இது ஒரு முயற்சியாக நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த கழிவுகள் எல்லாமே குறையும். பாதிக்கு பாதியாக குறையும்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து இந்த நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தரோட முயற்சி தாங்க இந்த நாட்டோட வெற்றி. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.